குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கர்த்தர் இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, உங்கள் யாவரையும் இறைமகனாம் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான அற்புதமான நாள் உலக மனிதநேய நாள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளிலே அருளுரைக்காக சிந்தனைக்காக உபாகமம் 23ஆம் அதிகாரம் 15வது வசனம் 14வது வசனம் கடைசி பகுதி, உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுது என்கிறார். ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வரும்போது இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் நல்லவராக, வழிகாட்டுபவராக, போதுமானவராக அவர் இருந்திருக்கிறார் என்பதற்கு இங்கே ஒரு சாட்சி. அவர்களுக்கு பல வாழ்வுக்குரிய வழிகளையும் வாசல்களையும் திறந்து கொடுத்த ஆண்டவர், சட்டங்களை திட்டங்களை வகுத்து கொடுத்த ஆண்டவர், ராஜாக்களையும் நியாயாதிபதிகளையும் தீர்க்கதரிசிகளையும் ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவர். என் பிள்ளைகள் என்னெல்லாம் கேட்கிறார்களோ அப்பொழுது அவர்களுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து வந்த கர்த்தர் இந்த நேரத்தில் மோசே வழியாக அவர் சொல்லுகின்ற காரியத்தை இந்த உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14 வசனம் கடைசி பகுதியில், அவர் உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவுது. பாளையம் என்று சொன்னால் நாம் தங்கி இருக்கின்ற இடம். இன்றைய நாட்களிலே நம்முடைய இல்லம் இன்றைக்கு நம்முடைய இல்லங்களிலே இயேசுவை வீட்டின் தலைவர் என்று பெரிய எழுத்துக்களிலே எழுதியிருக்கும். உண்மையாகவே இயேசு அந்த வீட்டின் தலைவராக இருக்கிறாரா என்று சொன்னால், உதாரணமாக என்னுடைய அனுபவத்தில் என் வீட்டின் தலைவராக இயேசு இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு இயேசு தலைவராக இருக்கிறார். எனக்கு இயேசு கடவுளாக இருக்கிறார். எனக்கு இயேசு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். எனக்கு இயேசு நண்பனாக இருக்கிறார். எனக்கு இயேசு மனவாட்டியாக இருக்கிறார் என்று சொன்னால் நான் சாட்சியாக கூற முடியும். நான் வேலைக்காக தினமும் சுமார் 25 மணி நேரம் பயணம் செய்கின்ற நேரத்திலும் கூட அந்த நேரத்தை பயனுள்ளதாக செலவிடுவதற்கு பல புஸ்தகங்களை நான் கேட்கின்ற ஆர்வத்தை உடையவனாக இருந்தபோது சார்லஸ் டிக்சனின் ஆலிவர் ட்விஸ்ட் என்ற பெயர் பெற்ற ஒரு புஸ்தகத்தை, அக்கதையில் ஒரு பகுதி ஒளிநாடாவை நான் நிறுத்த வேண்டியது, அது மனதை அதிகமாக பாதித்தது. ஒரு கதைக்கு சந்தோஷமான முடிவு உண்டு என்பதை எனக்கு தெரியும் என்றாலும் அந்த அனாதை பையனுக்கு இழைக்கப்படும் மிருகத்தனமான கொடுமைகள் என் மனதை கஷ்டப்படுத்தினது. ஏழைக்காக சோகமான சூழ்நிலைகள் தேவன் காண்கிறார். அவர்கள் மேல் அக்கறையும் உடையவராக இருக்கிறார். விதவைகளை, அவர் அனாதைகளை அவர் உள்ளத்தில் வைத்து பாதுகாக்கின்றார். தேவ பயமின்றி விதவைகளையும் அனாதைகளையும் சுரண்டியவர்களை தேவன் நியாயம் தீர்க்கிறார். மல்கியா தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், திக்கற்ற பிள்ளைகளும் படுகின்ற உத்தரவத்தில் அவர்களை விசாரிக்கிறவர். இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மை சார்ந்திருக்கிறவர்களையும் நம்முடைய சூழல் சார்ந்திருக்கிறவர்களையும் நாம் இந்த நேரத்தில் பராமரிக்கும் பொழுது நம்முடைய இல்லம் சுத்தமாக இருக்கும். நாம் தங்கி வசிக்கின்ற வீடும் சுத்தமாக இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் பிறருக்கு உதவுகின்ற மக்களாக, உங்கள் உதவி தேவையாக இருக்கும்போது யாரையாவது உங்களுக்கு தெரிந்தால் அவர்களுக்கு மரணம் வரும் முன்பாக நம்முடைய உதவியை அவர்களுக்கு செய்ய வேண்டும். அப்படி உதவி செய்யாத எந்த ஒரு மனிதனும் உண்மையான கிறிஸ்தவன் கிடையாது. அவனுடைய இல்லம் பாளையம், அவனுடைய வீடு அங்கே பழுதடைந்த ஒரு சாபத்தீட்டான வீடாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே இந்த சிந்தனையின் அடிப்படையில் நம்முடைய பாளையங்களை, நம்முடைய இல்லங்களை, நம்முடைய வாழ்வை, செயல்களை பரிசுத்தமாய் நாம் காத்து கொள்ளும் பொழுது இறைமகன் இயேசு நமக்குள்ளாக வாசம் செய்து அவர் நம்மோடு தங்குகிறவராக இருக்கிறார். அந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். நேசமுள்ள இயேசு சுவாமி, உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிருபையாக கொடுத்த இந்த நல்ல நாளிலும் கூட உலக மனிதநேய நாள். இன்றைக்கு மனித உரிமைகள் மறுக்கப்பட்டு அநேக மக்கள் வன்முறைக்கும் ஜாதிய அடிமைத்தனத்துக்கும் அங்கே ஆளாக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு திருச்சபைக்குள்ளாக ஒற்றுமையும் இன உணர்வும் இருக்கக்கூடாது என்ற நிலையில், ஆனால் திருச்சபைக்குள்ளதான் ஜாதியத்தினுடைய அடிமைத்தனங்களும் ஜாதியத்தினுடைய
அந்த வேகமும் தலைத்தோங்கி நின்று கொண்டிருக்கிறது. இயேசுவை புறந்தள்ளிவிட்டு ஆண்டவரை ஓரமாக நிறுத்திவிட்டு திருச்சபைக்கு வெளியே நிறுத்திவிட்டு இங்கே ஜாதியமும் மக்களும் பணம் படைத்தவர்களும் இன்றைக்கு உயர்ந்து பேசப்படுகிற ஒரு நாள். ஒரு குறிப்பிட்ட பின்தங்கிய சமூகத்தை, எண்ணிக்கை குறைந்த சமூகத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டு அவர்கள் மீது பழிகளை சுமத்தி இன்றைக்கு வேறு பிரித்து அவர்களை ஒடுக்குகின்ற ஒரு சமூகமாக இந்த திருச்சபை என்கின்ற பாளையம் காணப்படுகிறது. சுவாமி, இந்த திருச்சபையை நீ சுத்திகரித்து உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் மீட்பருமாகி ஆண்டவர் இந்த மனிதநேய நாளில் நீர் கொண்ட மனிதநேயத்தை நாங்களும் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தலாயிருக்க துணை புரிந்தருளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல ஒரு பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமீன்.